ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மைண்ட் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் இந்த 2 செக்மெண்ட் தான் ரொம்ப கஷ்டம். இது சரி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் மற்றவங்க ப்ராஃபிட் பண்ணுறது, அவங்களோட P&L பார்க்குறது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நிப்பாட்டிடணும். சரிங்களா? நம்மளுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், அதுக்கு நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும், அதை மட்டும்தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். சரிங்களா? மற்றவங்கள பார்த்துட்டு நம்ம ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா நம்ம லாஸில் தான் முடியும். சரிங்களா? சில நாள் மார்க்கெட் நல்லா இருக்கும், நல்லா அப் சைடில் போயிட்டுருக்கோம், இல்லாட்டி டவுன் சைடில் போயிட்டுருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டே சைட்வேஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி ஒரே மாதிரியான ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? என்னன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அதை ஹாப்பியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடலாம். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் கூட ரிவெஞ்ச் பண்ணி ட்ரேட் பண்ணவே கூடாது. நீங்கள் ரிவெஞ்ச் பண்ணி போட போட உங்களுக்கு லாஸ் தான் கொடுக்குமே தவிர ப்ராஃபிட் 1% கூட இன்க்ரிமெண்ட் ஆகாது. சரிங்களா? அதனால் மார்க்கெட் கூட ஃபைட் பண்ணாமல் நீங்கள் அப்படி லாஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 to 3 ட்ரேட்ஸ் மட்டும் போட்டு சரி பண்ண பாருங்கள். சரி பண்ண முடியலையா, அப்படியே டன் அக்கௌண்ட்டில் கில் ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கனாக்கா 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட் வேணாலும் போட்டும், அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாது. நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு வேணுமோ அதை மட்டும் தான் நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வரத்துக்கு பார்க்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.